திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நடிகர்கள், மருத்துவர்கள் சொன்ன அந்த அதிர்ச்சி தகவல்கள், ரசிகர்கள் எல்லாருமே உச்சக்கட்ட சோகத்தில் இப்போ மூழ்கியிருக்காங்க. நடிகர் விஜய் அவர்கள் கண் கலங்கி இப்போ மருத்துவமனைக்கும் விரைந்து வந்திருக்காரு. என்ன ஆச்சு அஜித்துக்கு? அஜித் குமார் இன்னைக்கு அவர் ஒரு முக்கியமான கோவிலுக்கு போகும்போது திடீர்னு மர்ம கும்பலால தாக்கப்பட்டிருக்காரு. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 நாளைகளுக்கு முன்னாடி அஜித் குமார் பேசின ஒரு சில விஷயங்கள் அஜித் குமாருக்கு இப்போ விளைவா வந்து முடிஞ்சிருக்கு. தமிழ் சினிமாவுடைய ஒரு உச்சம் பெற்ற நடிகர்னா கண்டிப்பா அது அஜித் குமார் தான். அவருக்கு இணையான ஒரு ஹீரோ நடிகர் விஜய் அவர்கள். 2 பேரும் போட்டி போட்டு நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு விஜய் சினிமா விட்டு பின்வாங்கி நான் அரசியலுக்கு போறேன்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஓபன் பண்ணாரு. இந்த கட்சி மூலமா மக்களுக்கு நல்லது மட்டுமே பண்ண போறேன் அப்படின்னு முடிவெடுத்து வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல்ல என் கட்சி தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துலயும் கலந்துக்க போறாங்க, போட்டியிட போறாங்கன்னு பிரச்சாரத்துல ஈடுபட்டாரு. அப்படி கடந்த ஒரு 10 15 நாட்களுக்கு முன்னாடி கரூர்ல பிரச்சாரம் பண்ணும்போது ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனையுடைய விளைவா 41 பேரு துடி துடிச்சு இறந்து போனாங்க. இதுக்கு காரணம் விஜய் தான்னு எல்லாருமே குற்றம் சாட்டினாங்க. ஆனா அதை விஜயால ஏத்துக்க முடியல. இதுக்கு காரணம் நான் இல்ல. இது வரைக்கும் எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் நடந்துச்சு. இதை விட கூட்டம் அதிகமா இருந்துச்சு. மாநாடு போட்டேன். அப்ப கூட இந்த மாதிரி எதுவும் ஆகல. ஆனா இந்த கூட்டத்துல என்னை யாரோ வேணும்னு பழிவாங்கறதுக்காக மக்கள் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு ரொம்பவுமே ஃபீல் பண்ணாரு. ஆனா இணையதளத்துல எல்லாரும் சொன்ன விஷயம், முக்காவாசி பேரு விஜய் தான் காரணம். விஜய் தான் திட்டம் போட்டு இப்படி பண்ணிட்டாரு. மக்களை ரொம்ப 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 ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளிட்டாரு. இவரெல்லாம் ஆட்சிக்கு வந்தாருன்னா எப்படி மக்கள் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு விஜயோடைய ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையும் முடிவுக்கு கொண்டு வர மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்துல தான் தல அஜித் திடீர்னு இது வரைக்கும் எதுக்காகவுமே வாய் திறக்காத அஜித் இப்போ வாய் திறந்து பேசியிருக்காரு. அதாவது எல்லாருமே விஜய் குற்றம் சாட்டுறீங்க. ஆனா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய் கிடையாது. அது எப்படி விஜய்ன்னு நீங்க சொல்றீங்க? அவரு பிரச்சாரம் பண்ணார்ல, இது முதல் பிரச்சாரமா? இல்லையே. இது வரைக்கும் எத்தனையோ பிரச்சனை பண்ணாரு. அப்போ அங்கெல்லாம் இந்த பிரச்சனை வரல. இங்க மட்டும் எப்படி வந்துச்சு? இங்க என்ன நடந்துச்சுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா? முதல்ல வீடியோ போய் ஃபுல்லா பாருங்க. இன்னும் நிறைய மறைக்கப்பட்ட உண்மை அதுல இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களே மிரண்டு போயிடுவீங்க. இதுக்கு காரணம் விஜய் அல்ல. இதுக்கு காரணம் விஜய்க்கு பின்னாடி இருக்கிற யாரோ சில பேர் தான் அப்படின்னு அஜித் ஒரு மறைமுகமான சில விஷயங்களை பேசிட்டாரு. இது அஜித்துக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு ஆபத்தா வந்து முடிஞ்சிருக்கு. ஏன்னா இதுக்கு காரணம் விஜய் இல்லை அப்படின்னா அப்போ யாரு அப்படின்னு எல்லாருமே அஜித் சொன்ன பேட்டிக்கு பதில் கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அது யாரு யாரு யாருன்னு கேட்கும்போது ஒரு சில பேர் சும்மா இல்லாம இதுக்கெல்லாம் காரணம் திமுக தான் அப்படிங்கிற மாதிரி கொளுத்தி போட, இப்போ இணையத்துல விஜய் திமுக தாண்டி அஜித் விஜய் ஒண்ணு, திமுக எதுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ தேவையில்லாத ஒரு பொருளையை கிளப்பிவிட இது இப்போ காட்டு தீ மாதிரி பயங்கரமா எரிய ஆரம்பிச்சது. சொல்லப்போனா நாங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி திமுகவினர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுக்கு அஜித் எந்த ஒரு பதிலும் சொல்லவே இல்லை. அவர் பாட்டுக்கு எப்போதும் போல இன்னைக்கு கோவில்ல ஒரு முக்கியமான பரிகாரத்துக்கு போயிருக்காரு. அப்படி சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது 10 பேர் கொண்ட திடீர் ஒரு மர்ம கும்பலால அஜித் தாக்கப்பட்டிருக்காரு. அதிர்ஷ்டவசமா அஜித்துடைய குடும்பத்தினர்கள் காருக்குள்ள போயிட்டாங்க. ஸோ அஜித் ஏற போன இடத்துல தான் அஜித்தை தாக்கியிருக்காங்க. அதுல அஜித்துக்கு பயங்கரமான காயம் ஏற்பட்டிருக்கு. அவங்க யாரு என்ன எதுவுமே தெரியல. ஆனா திடீர்னு அஜித்தை தாக்கிட்டு ஓடுனதுக்கு அப்புறம் அஜித் பயங்கரமான ஒரு விபத்துக்குள்ளாயிருக்காரு. அதன் பிறகு அவர் கொண்டு வந்து இப்போ மருத்துவமனையிலும் சேர்த்திருக்காங்க. ஸோ மருத்துவர்கள் எல்லாருமே அவருக்கு பயங்கரமான காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் அவரை இப்போ ஐசியூல வச்சு தான் நாம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு அவரை ஐசியூல சேர்த்திருக்காங்க. ஸோ அஜித் குமார் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசின 2 நாள்ல அஜித் இப்படி தாக்கப்பட்டிருக்கதும் இணையத்துல அஜித்தை பத்தின நிறைய தவறான விஷயங்கள் போயிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் விஜயை பத்தி பேசினது தான் அப்படின்னும், ஸோ இதை பண்ணது யாரா இருந்தாலும் கண்டிப்பா அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு அஜித் குடும்பத்தினர்கள் இப்போ பயங்கரமா கொந்தளிச்சிருக்காங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு நடிகர் விஜய் அவர்கள் ரொம்பவே கண் கலங்கிட்டாரு. தனக்கு சப்போர்ட் பண்ணி பேசின என்னுடைய உயிர் நண்பனுக்கு இப்படி ஒரு விபத்தா அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி அவரை பார்க்கறதுக்கு மருத்துவமனைக்கும் புறப்பட்டு போயிருக்காராம்.